ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்தின் இடம் குறித்து அரசியல் சூடு அதிகரித்துள்ளது. சின்னம் மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து கமல்ஹாசன் தலைமையில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றுள்ளது. வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி அரசியல் பரபரப்பாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்தின் இடம் குறித்து முக்கியமான அரசியல் விவாதம் உருவாகியுள்ளது. முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை மக்கள் நீதி மையம் ஏற்கனவே நடத்தி முடித்துள்ளது. அந்த பேச்சுவார்த்தையில் கட்சிக்கு செல்வாக்கு உள்ளதாக கருதப்படும் 15 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை திமுக தலைமையிடம் மக்கள் நீதி மையம் வழங்கியுள்ளது. இதற்கிடையில் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சம்மதம் தெரிவித்துள்ளன. அதேபோல் மக்கள் நீதி மையமும் அந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தனது கட்சியின் அடையாளமாக உள்ள டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் என்று தெரிவித்து அந்த சின்னத்தை கட்சி பெற்றிருந்தது. அதனால் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்காக தனி சின்னத்தில் போட்டியிடுவது முக்கியம் என்று கட்சி நிர்வாகிகள் கருதுகின்றனர். ஆனால் தனி சின்னத்தில் போட்டியிட்டால் குறைவான தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. மாறாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் கூடுதல் தொகுதிகள் வழங்கப்படும் என்ற சிக்னலும் திமுக தரப்பிலிருந்து வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் முக்கியமான முடிவை எடுக்க சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மையம் அலுவலகத்தில் கமல்ஹாசன் தலைமையில் அவசர நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன், இந்த ஆலோசனை கூட்டம் ஜனநாயக முறையில் நடைபெற்றது. வரும் தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவது உள்ளிட்ட பல அம்சங்கள் குறித்து விவாதித்துள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் திமுகவிடமிருந்து அதிகாரப்பூர்வ அழைப்பு வந்த பின்னர்தான் தொகுதி பங்கீடு தொடர்பான கையெழுத்து ஒப்பந்தம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இதனால் வரவிருக்கும் தேர்தலில் மக்கள் நீதி மையம் டார்ச் லைட் சின்னத்தில் தனியாக களமிறங்குமா அல்லது திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand.